ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போகிறோம். இன்னைக்கோட எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லயே கருத்தலங்கட்டியுமே நம்ம பிரவீன் காந்தியும் அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் அவரு வந்துடுறாங்க மக்களே. வாட்டர்மெலனும் பிரவீன் காந்தியும் அவங்க ஃபஸ்ட்டு பேசினேங்கிறாங்க மக்களே. என்னென்ன பேசுகிறாங்களோ, எப்படி எப்படி நடந்தது அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க மக்களே. இதில் வாட்டர்மெலன் வாய் விட்டுறாரு மக்களே. இந்த 8 சீசனில் நம்ம சீசன் தான் வியூஸ் அதிகம், நிறைய பேர் பார்க்குறாங்க, ப்ரமோவில் நிறைய நம்ம தான் வந்திருக்கோம், அப்படிலாம் ப்ரமோவில் அதிகமாக போகிறது நம்ம தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க மக்களே. இது பிக் பாஸ் கட்டளை ஒன்று இருக்குது, வெளியே பற்றி உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. இவரு போனவொடனே தக்கா புக்கான்னு வாய் விடுறவ பிக் பாஸ் திவாகர் வெளியே இருக்கிற விஷயம்லாம் உள்ள பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி மீறியும் பேசணும்னா அங்கே 2 கேமரா இருப்பாரு, அந்த சந்தில் வழிக்குது பாரு, அப்படியே வெளியே போயிடு, இங்கெல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற மக்களே. அதோட பார்த்தீங்கன்னா, அதோட இந்த பணப்பெட்டி டாஸ்க் 2.0 டாஸ்க் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரெட் கலர் பால், சின்ன சின்ன பால், ரெட் கலர் பாலு, அதுக்கப்புறம் எல்லோ கலர் பாலு, இதெல்லாம் வச்சு அதில் எல்லோ கலர் பால் 3 தாங்க, ரெட் கலர் பாலுக்கு ஊதிய மீதி பால்லாம் தள்ளிட்டு எல்லோ கலர் பாலுங்களை மட்டும் நிற்க வச்சா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு காசு. அதுமாரி நிற்க வச்சு, அதுமாரி யார் அதிகமாக நிற்க வைக்கிறாங்களோ அவங்க தான் பார்க்குறாங்க. முதல்ல வினோத்தனை மாற்றி தள்ளி விட்டுறாரு. அப்புறமேட்டுக்கு திவ்யா ஒன்னே ஒன்று நிற்க வச்சிருக்காங்க மக்களே. ஒரே ஒரு இது மட்டும் நிற்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே வராரு மக்கள். யாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் புதுசாக யார் உள்ள வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் தான் மக்களே வர்றாரு. பிரவீன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே பிரவீனை தூக்கி தழுவி அப்படிலாம் பண்ண சொல்ல, அதுக்கப்புறம் நீ 93 நாள் எதுக்கு தான் இந்த இது இருந்தனே தெரில, நீங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது அப்படின்ற மக்களே. அதுக்கான விண்ணத்தை என்ன சொல்றாங்க, நீ இருந்த 33 நாளும் நீ அப்படிதான்டா இருந்தீங்க, நீ இதை ஒரு மயிரும் பண்ணாத, ஒன்றுத்தையும் புடங்காத, நீயும் அப்படிதான் இருந்த மக்களே. வந்த உடனே என்ன பிக் பாஸ் என்ன சொல்லி அனுப்புறாருன்னு தெரியல, யார்கிட்ட என்னென்ன சொல்றதுன்னு சொல்லி அனுப்புறாருன்னு தெரியல. பிரவீன் கிட்ட அப்படி சொல்லி பிரவீன் அது பூமா வெடிக்குது மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா திவ்யா கிட்ட கேட்குற மக்களே, நாமினேஷன் பண்ணி என்னை வெளியே அனுப்புறதே நீ தான், அதுக்கப்புறம் நீயே இது பேசுற, நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற மக்களே. அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா வெளியே அனுப்ப பார்க்கறது நம்ம காணாவினத்தை மக்களே. காணாவினத்தை டார்கெட் பண்ணி காணாவினத்தை எப்படின்னா வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த 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 கண்ணோட்டத்திலே போய்ங்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் எல்லாரும் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க, இதுவெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பயும் ஒன்றும் பாவலை. இப்போ யாரை அடுத்து டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்னு தான் கேட்கு மக்களே. அதுக்குள்ளேயே இந்த பணப்பெட்டி 2.0 எல்லாம் நடக்குது மக்களே. இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வரை உங்கள் சென்றாச்சு. பாய் பாய்.